ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. முருகனை ஒரு நாள் நேரில் பார்க்க வேண்டும் என்று. அவன் தினமும் பள்ளி முடிந்து அருகிலிருந்த முருகன் கோவிலுக்குச் சென்று, முருகா, எனக்கு ஒரு நாள் உன்னை பார்க்க ஆசை என்று மனதில் பிரார்த்தனை செய்வான். ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது வழியில் ஒரு வயதான சாமியார் பசியுடன் உட்கார்ந்திருந்தார். சாமியார் மெதுவாக கேட்டார், பசிக்குதுப்பா, சாப்பாடு ஏதாவது இருக்கா? கார்த்திக்கிடம் ஒரு சிறிய உணவு பை மட்டும் இருந்தது. அது அவன் இரவு சாப்பாடு. ஆனால் அவன் தயங்காமல் அதை சாமியாருக்கு கொடுத்தான். சாமியார் சிரித்தார். நீ நல்ல மனசு கொண்ட பையன், முருகன் உன்னை காப்பாற்றுவான் என்றார். அந்த இரவு கார்த்திக் தூங்கிக் கொண்டிருந்தான். கனவில் ஒரு அழகான இளைஞன் மயில் மீது வந்து நின்றார். அவர் சொன்னார், இன்று நீ பசியுடன் இருந்தாலும் மற்றவருக்கு உணவு கொடுத்தாய். நான் தான் அந்த சாமியார், நான் தான் முருகன். கார்த்திக் விழித்ததும் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் புரிந்து கொண்டான், முருகன் உண்மையான நல்ல மனசைத்தான் பார்க்கிறார் என்று. அந்த நாளிலிருந்து கார்த்திக் கிராமத்தில் எல்லோருக்கும் உதவி செய்யும் நல்ல மனிதராக வளர்ந்தான். கதையின் அர்த்தம்: மற்றவர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான பக்தி. நல்ல மனசு இருந்தால் முருகன் எப்போதும் நம்முடன் இருப்பார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை. சிவ அருள் ஜோதி சேனல் பார்க்கும் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் கிடைக்கட்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் முருகனை எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்று.